ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான சேப்பக்கிழங்கு புளிக்குழம்பு தான். அதுவும் நம்ம ஊர் ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேப்பக்கிழங்கு ஒரு 1/2 கிலோ எடுத்துங்க. நான் 1/2 கிலோ எடுத்துக்கிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா புளி கரைச்சி வச்சுக்கிட்டேன். அப்புறம் தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி போல் அரைச்சி வச்சுக்கிட்டேன். அப்புறம் வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி அண்ட் பூண்டு அண்ட் கருவேப்பிலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், மிளகாய் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதில் செய்ய போகிறோமோ அந்த கடாய் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு குழம்பு டேஸ்ட் வந்து தனியாக இருக்கும். ஸோ வந்து கடாயை வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றியாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் பாம் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட ஊற்றி செய்யலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கடுகு, கருவேப்பிலை அண்டு காஞ்ச மிளகா போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கணும். கூடவே வெங்காயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கொதிக்கிறது வந்து அடங்கும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது மாதிரி அடங்கிடும். உங்களுக்கு வெங்காயம் போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, அப்புறம் 2 பூண்டு நம்ம நசுக்கி வச்சுப்போம் பார்த்திங்களா, அதை போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த தக்காளியை வந்து போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளி வந்து மாய்ஸ்சரைசேஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக வரும் பார்த்திங்களா, அதுமாரி நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டு, அதாவது சால்ட் போட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தக்காளி வந்து சீக்கிரமாக வதக்கிடும். அப்படி நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா நம்ம பெருங்காயத்தூள் வந்து போடணும். 1 டேபிள் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கணும். வதக்கிட்டதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு போடணும். உப்பு போட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா இப்போ என்னென்ன மசாலானா மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், குழம்புத்தூள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூனு, மிளகாய்த்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூனு, சால்ட்டு தேவையான அளவு, மஞ்சத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நம்ம வந்து வேக வச்ச இப்போ சேப்பக்கிழங்கு இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம இதில் போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதக்கிக்கணும். வதக்கிட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதக்கி விடணும். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெதுவாக வதக்கி விடுங்க. ஏன்னா இந்த சேப்பக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வளவளன்னு இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த வளவளப்பு தன்மை போகிறதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணுறோம். ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் மூடி போட்டு மூடி வைக்கணும். மூடி வச்சிங்கன்னா இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொதி வந்துடும். கொதி வந்த உடனே இதுமாரி இதாகிட்ட பிறகு நம்ம புளி வந்து கரைச்சதை வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு புளி இருந்தால் போதும். அதை கரைச்சி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து ஊற்றிட்டு திரும்ப நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடணும். அது நல்லா மூடி வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நல்லா கொதிச்சு வரும், நல்லா எண்ணெய்லாம் திரிஞ்சு வரும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து கூட்டு பெருங்காயம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது வந்து போட்டுட்டு திரும்பவும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வைக்கணும். அதுவும் சிம்மில் வைங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா கொதிக்கும், நல்லா அந்த ஸ்மெல்லு உங்களுக்கு வரும். ஸோ வந்து லோ ஃப்ளேமில் வைங்க, ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க, சரிங்களா? அப்படி வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சுவையான சேப்பக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். இது நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.